அவர்களுக்கு ஏன்னா அதுல வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்கு. எதுல? அந்த நிலத்துல இருக்கிறவங்களுக்கு சட்டப்படி வாய்ப்பு கொடுத்துதான் நீ இடிக்க போகணும்னு இருக்குது. அப்போ தள்ளி வை அப்படின்னு இருக்கும். நேத்து வரைக்கும் ஆர்த்திப்பிட்டு டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம கட்சிக்காரன் எப்படி தெரியுமா? நான் எப்ப தெரியுமா அவனை ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இந்து சமய அறநிலையத்துறை குத்துனாதான் இவன் என்ன தேடி வருவான். எனக்கு இப்ப யார் தெரியுமா ஃப்ரெண்டு? இந்து சமய அறநிலையத்துறைக்காரன் தான் ஃப்ரெண்டு. இவன் ப்ரோஆக்டிவா வேலையை செய்ய மாட்டான். தாசில்தார் என்க்ரோச்மெண்ட் நோட்டீஸ் எவிக்ஷன் கொடுத்தாதான் அந்த ஆரை கொடுப்பாரு பாருங்க, அப்பதான் வருவான். அப்ப எனக்கு யார் ஃப்ரெண்டு? ஆரை தான் ஃப்ரெண்டு. ரைட்டுங்களா? எவனாவது ஒருத்த மோசடி பத்திரம் போட்டான் அப்பதான் வருவான். அந்த போட்டான்ல, நீங்க ஃப்ரெண்ட் இல்ல, அவன் தான் எனக்கு ஃப்ரெண்டு. ரைட்டுங்களா சொல்றது? ஏன்னா சாமானியர்கள் ப்ரோஆக்டிவாக இருப்பதில்லை, அவர்கள் ரியாக்டிவாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? ரியாக்டிவா இருக்கிறார்கள். இவ்வளவு சொத்து உங்க அப்பன் சம்பாரிச்சு வச்சிருக்கான், கொஞ்சமாவது ப்ரோஆக்டிவா இருந்து பாதுகாக்கல, அப்புறம் பேனு தூங்குற ஆகி போச்சு. இப்பதானே வர, இப்பயாவது வா, அவனை பாராட்டு. அவன் தான் அவனுக்கு நல்லது பண்ணியிருக்கான். சொத்தை கவனிக்க வச்சிருக்க, பாடம் படிக்க வச்சிருக்க, கிளம்பி போக வச்சிருக்க, ரைட்டா? பஸ் ஏற வச்சிருக்க. பஸ்ஸே ஏற மாட்டான் சார். ஒருத்தர் இருக்காரு சார், பத்திரம்லாம் வச்சிருக்கிறாரு சார். சரி, இன்னும் வேலைக்கே போறது இல்லை, டெபாசிட் எஃப்டில போட்டாரு. பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஆத்தூர்ல இருந்து உள்ள ஒரு கிராமத்துல, அங்கிருந்து உள்ள ஒரு கிராமத்துல ஒரு கிராமம் சார். என்னன்னா பண்ணிருக்கேன், டெய்லி வீடியோ பார்ப்பேனா சார், சினிமா பார்ப்பேன். எதுல சார்? மொபைல்ல. அப்புறம் ஆமன் மேனை பார்த்தேன் சார், அப்புறம் உங்களை பார்த்தேன் சார். ஆத்தூருக்கு வந்திருக்கன்றனால கிளம்பி வந்தேன் சார். நீ அங்கேயே இருந்திருக்கலாம் ஐயா. ரைட்டா வருது. டைம் எப்படியா ஓட்டுற? போன்லயே தான் ஓட்டுறது. கண்ணுக்குன்னெல்லாம் செவந்து போய் கிடக்குது. ராத்திரியா தூங்குறது இல்லை. ரைட்டா? ஆனா ப்ராப்பர்ட்டி அவங்க அப்பா வச்சிருக்காரு. ப்ராப்ளம் தெரியல அவனுக்கு. நிறைய பேர் அப்படிதான் இருக்கான். அதாவது இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒரு ஜோன் இருக்கு இல்லையா ஒரு மனுஷனுக்கு, அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான். கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற இடத்துல சொத்து வெளியே போயிடும் சார். அது கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற இடத்துல ப்ராப்பர்ட்டி வெளியே போயிடும், ஐஸ்வர்யம் வெளியே போயிடும். ரைட்டுங்களா? சொத்து காசே வராது சார். இருக்கிறது அழியும் சார். அது இருக்கிறது அழியும். கம்ஃபர்ட் ஜோன் கெடுத்துரும். நீயா வாலண்டியரா வேலை செய்யணும். அப்போ இதெல்லாம் எப்படின்னா, அவனை குறை சொல்றான். யார? ஒரு பிரச்சனையை நாங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கம்பெனில எல்லாம் பார்த்திருக்கீங்களா? 5Y போடுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5Y டெக்னிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்பரேட்ல, கம்பெனில முதல்ல நான் ஏன் ஃபெயில் ஆயிட்டேன், இது ஒரு ஒய். கரெக்டா? அக்கௌண்டபிலிட்டியா பதில் சொல்லணும். டீச்சர் ஒழுங்கா பேப்பர் திருத்தல, ஃபெயில் ஆனது காரணம். அக்கௌண்டபிலிட்டியா பதில். அக்கௌண்டபிள் என்ன பதில்? டீச்சரு ஒழுங்கா பேப்பர் திருத்தல, கொஸ்டின் பேப்பர் டப்பு. கொஸ்டின் பேப்பரு டஃப் சார், பக்கத்துல இருந்தவன் ஒழுங்காவே எழுதல சார். ரைட்டா? இப்படி வெளியே காரணம் தேடக்கூடாது. வெளியே காரணம் தேடாது, நம்ம தான் காரணம். என்னது? நம்ம தான் காரணம். அதுக்கு பேர் தான் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ 5Y போட்டீங்கன்னு வைங்களேன், முத இந்த நில பிரச்சனை எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதுக்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு காரணம். கடைசி 5ல நீ தாண்டா காரணம்னு வந்துடும். என்னது? நீ தாண்டா காரணம் கண்டிப்பா வந்துடும். ரைட்டுங்களா சொல்றது? அப்போ அங்க இருந்து அதை சார்ட் அவுட் பண்ணிட்டே போகணும். இந்த கேரக்டர் வேணாம், இந்த கேரக்டர் வேணாம், இந்த கேரக்டர் வேணான்ட்டு. அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்குதுங்க, தெரியாதுன்னு சொல்ல வரவே வராதுங்க. தெரியாதுன்னு சொல்ல வந்தவங்க தான் இந்த வகுப்பு வந்துக்கிறாங்க. என்னது? முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்னது? இந்த பிரெயினுக்கு ஒரு ஈகோ இருக்கு, இந்த பிரெயினுக்கு ஒரு ஈகோ இருக்கு. இது முடியாதுன்னு சொல்லும், தெரியாதுன்னு சொல்லாது. தெரியாதுன்னு சொன்னா தாழ்த்திக்கும். என்னது? தெரியாதுன்னு சொன்னா மூளை இம்மிடியேட்டா கத்துக்க வந்துடும். ரைட்? ஆனா முடியாதுன்னு சொன்னா என்ன தெரியுமா? இதெல்லாம் முடியாதுடா, இதெல்லாம் பத்திரம்லாம் போய் ரத்து பண்றதுலாம் ஒரு பெரிய வேலைடா, அதெல்லாம் ஆகாதுடா. ரைட்டா சொல்ல வருது? ஆக்சுவலா உண்மை என்னன்னா தெரியாது. என்னது உண்மை? என்னன்னா பட்டாவெல்லாம் மாற்ற முடியாதுடா, டிஆர் ரோட்லாம் போய் நின்றுட்டு இருக்க முடியாதுடா, அது தெரியாது. என்னது? அது தெரியாது. அப்ப ஈகோ. அப்ப பிரச்சனைய நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா நில சிக்கலுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியா பதில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கிளைண்ட்டை நீங்க ரெடி பண்ணுங்க. ரைட்டுங்களா சொல்லுது? ரெடி பண்ற டெக்னிக்கில நீதிமன்றத்துக்கு எழுதுவது போல் தான் எல்லாத்தையும் எழுதணும். நீதிமன்றத்துக்கு எழுதுறத நான் சொல்லிட்டேன். ரைட்டா? இது எவிடன்ஸ் ஆக்ட் படி ஆக்ட் ஆகுது. இந்திய சாட்சிய சட்டம் இருக்கு இல்லையா? சாட்சிய சட்டத்துல ஃபேக்ட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபேக்ட்னா சத்தியமேவே ஜெயது,
மகாத்மா காந்தி சொன்னார் பேக்னா என்ன? ஜீசஸ் சொல்றார், நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான் வந்து சொல்றாரு இல்லையா, ஜீசஸ் சொல்ற பதில் நானே அந்த சத்தியமா? அதெல்லாம் சத்தியத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் சொல்றாங்க சார். சரியா? சத்திய சோதனை, சத்தியம் காந்தி ஒண்ணு சொல்றாரு. ரைட்லா? சத்தியமேவே ஜெயதே, அது ஒரு சத்தியத்தை சொல்லுது. ரைட்டா? நானே வழியும் ஜீவனுமாய் சத்தியமும் உண்மையுமாய் இருக்கிறேன்றாரு. ஒவ்வொருத்தரும் சத்தியத்துக்கு ஒண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் சார், அதான சத்தியம். ஆனா நிரூபிக்கப்படவில்லை சார் அப்படின்னா, எவிடன்ஸ் ஆக்ட்ல நிரூபிக்கப்படவில்லை என்றால், நிரூபிக்கப்பட்டால் அது சத்தியம். உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சொல்ல வருது? இந்த விளையாட்டை கரெக்டா விளையாடுங்க. ஃபுட்பால் விளையாடுற, வாலிபால் விளையாடுற, ஃபுட்பால் காலில் விளையாடுற, இது கையில் விடுற. உலகத்துல சத்தியன்றது என்னது சார்? அது உண்மை சார். என்னது? அதுதான் ஒரு ரியாலிட்டி. கரெக்டா? அதான சத்தியம். ஆனால் அது நிரூபிக்கப்படணும். என்னது? அப்ப கோர்ட் உள்ள என்ன பண்ணணும்? கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிரூபிக்கப்பட்டால் சத்தியம். உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சொல்ல வருது? நீங்க ஏதாவது ஃபேப்ரிகேட் பண்ணாலும் சரிதான், நீங்க டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணாலும் சரிதான். ரைட்டுங்களா? கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிரூபிக்கப்பட்டால், எவிடன்ஸ் ஆக்ட்ல சத்தியம்னு அவங்க ஒரு டெரிவ் பண்றாங்க. நிரூபிக்கப்பட்டால் சத்தியம், ஆவணம் இருந்தால் சத்தியம். ரைட்டுங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் ஆவணத்தை கிரியேட் பண்ணிருக்கான். யாரு? ஆக்கிரமிச்சார் சார், இந்த தேதியில் இந்த நேரத்தில் இவர் எங்க இடத்துக்குள்ள வந்து என்ன அத்துமீறினார் அப்படின்னு டேட்டோட சொல்றீங்க. ரைட்டா? ஆனா அந்த டேட்டுக்கு நீங்க ஆதாரம் வைக்கல. அவன் ஆப்போசிட் பார்ட்டி இந்த தேதியில் இன்னாருடைய கல்யாணத்துக்கு நான் போனேன், கல்யாண பத்திரிக்கை, அந்த இடத்துல லாட்ஜில் தங்கினேன், என் லாட்ஜ் ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ரைட்டா? இப்ப எது நிரூபிக்கப்பட்டது? ஆனா உண்மையாவே வந்தான், அது சத்தியம். எது? அது வந்து வெளி உலகத்துல இருக்கிற சத்தியம். கோர்ட்டுக்குள்ள இருக்கிற சத்தியம் என்னது? நிரூபிக்கப்பட்டது. பேப்பர் கொடுக்கணும். என்னது? கல்யாண பத்திரிகை கொடுத்தான், லாட்ஜில் போய் லேச்சு கொடுத்தான்ல, அதுதான் சத்தியம். அப்ப நீங்க இந்த விளையாட்டை, சார் இது அநியாயமா இருக்கு சார், மோசமா வக்கீல்லாம் இருக்காங்க சார், அப்படிலாம் இல்ல. இந்த விளையாட்டை ஒழுங்கா நீங்க புரிஞ்சுக்கல. இந்த விளையாட்டை ஒழுங்கா நீங்க புரிஞ்சுக்கல. அப்ப இந்த கேம் கரெக்டா எப்படி ஆடணும்? எவிடன்ஸ் ஆக்ட் படி விளையாடணும். எவிடன்ஸ் ஆக்ட் படி நீங்க கோர்ட்ல மட்டும் விளையாடணும்னு இல்ல, மாவட்ட வருவாய் அலுவலருக்கு வேலை பண்ணாலும் அப்படிதான் எழுதணும். எவிடன்ஸ் ஆக்ட் படி தான் செய்யணும், நிரூபிக்கப்படணும். சார் எல்லாமே சரியா இருக்கு சார், எல்லாம் பேப்பர் இருக்கு சார், உங்களுக்கு எதிராக டிஆர்ஓ சொல்றாரு சார் நான் தரமாட்டேன்ட்டு. நீங்க என்னையா தர்றது? தரமாட்டேன்னு எழுதி கொடு, நான் அப்பீலுக்கு போறேன். நீ நான் வாங்கிக்கிறேன் ஆர்டர். என்னது? நான் ஆர்டரு இதை சொல்ல தெரியணும். நீ என்னப்பா கோட்டாச்சியர், நீ என்னப்பா சொல்றது? முடியாதுன்னு எழுதி கொடு, தீர்ப்பை கொடு. ரைட்டா சொல்ல வருது? அப்படின்னு நீங்க சொல்லி போடுறோம், அந்த கெத்து வேணும். கரெக்டான சொல்ல வருது? நீங்க பண்ண ஐயா ஐயா நீங்க பார்த்து பண்ணுங்க, ஐயா ஐயா நீங்க பார்த்து பண்ணுங்கன்னு ஒரு டைப்பு. இது ஒரு டைப்பு. இன்னொருத்தர் அவன் டிரைவரை பிடிச்சிக்கிறது, என்ன தலை பேசுறியா அப்படின்னு அது ஒரு பக்கம் பேசுறது. ரைட்டா? இப்படியெல்லாம் மூவ் பண்ணி சிலருக்கெல்லாம் வந்து 1ஆம் நம்பர்ல மூவ் பண்ணா பிடிக்கும், சிலருக்கெல்லாம் 2ஆம் நம்பர்ல மூவ் பண்ணாதான் பிடிக்கும். ரைட்டுங்களா? வாழ்க்கையில அப்படிதான் இருக்குது. கரெக்டா? யாரெல்லாம் 1ஆம் நம்பர் வருமானம் வாங்கி சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒழுங்கா பிளைண்ட் எழுதுங்க. சிலருக்கெல்லாம் உண்மையாவே 2ஆம் நம்பர்ல தான் வரும். என்னது? அது நம்ம தப்பாலாம் சொல்ல முடியாது. ரைட்டுங்களா சொல்ல வருது? ஆனா நிறைய வரும் காசு. ரைட்டா? 2ஆம் நம்பர் தொழில் சட்டத்திற்கு விரோதமா இருந்தா அது 2ஆம் நம்பர்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. வட்டிக்கு விட்டு வருமானம் வருதுப்பா, நான் ஒரு பிசினஸ் மேன்பா, வட்டிக்கு பண்ணினா நீ 2ஆம் நம்பர் சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இந்த 2ஆம் நம்பர் கேரக்டர்காரங்க தான் இப்படி போய் பேசுவாங்க. எப்படி? என்னப்பா ஏதாவது முடியுமா அப்படின்னு அவங்ககிட்ட பேசுவாங்க. நீங்க கன்சல்டண்டா இருந்தீங்கன்னா 2ஆம் நம்பர்காரனை கூப்பிட்டு நிறைய பில் போடலாம். என்னது? நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. நான் அது ரொம்ப கலை. நீங்க ஆலோசகரா இருந்தீங்க, இப்ப நான் ஆலோசகர், நான் கண்டுபிடிச்சிருவேன் உங்களுக்கு 1ஆ 2ஆன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் ரேஞ்ச் இருக்கும். என்னது? அண்ணன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக 1ஆம் நம்பரா இருக்கிறவங்க சரியா ஃபைல நகர்த்திட்டு போடு, கையெழுத்து போடுன்னு அவங்க சொல்லுவாங்க. ரைட்டுங்களா சொல்ல வருது? அப்ப நீங்க 1ஆம் நம்பரா முடிஞ்ச அளவுக்கு இருங்க. 2ஆம் நம்பரா இருக்கிறவங்க நடத்துவாங்க, ஆனா ஜெயிச்ச மாதிரி தெரியும்,
ஃபைல் திரும்பிடும். கையெழுத்து போற அன்னைக்கு அவர் கிளம்பி போயிடுவார். என்னது காசெல்லாம் வாங்கிட்டாராம். ஒரு வந்தார் ஒரு 1ஆம் நம்பர், நான் ஒழுங்கா ஃபைல போடியான்னு. ஃபைலை இவர் போட்ட உடனே அவன் கூப்பிட்டு நானே பண்ணி தரேன்றான். ரைட்டா, அவளே சொல்லிடுறான் நானே பண்ணி தரேன் நீ கவலைப்படாதுன்ட்டு. பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் போன் பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணுவோம், காசை போட்டுட்டார். அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஒழுங்கா தயார் பண்ணி மனுவை கொடுக்குறீங்க. என்னதே மனுவை நீங்க கொடுக்குறீங்க, இது தெரிஞ்சுட்டா போதும். இப்ப மனு தயார் பண்ணி கொடுக்கணும். ஃபேக்ட் என்பது எவிடன்ஸ் ஆக்ட் படி ஃபேக்ட். ஃபேக்ட் என்பது சத்தியப்படி, தர்மப்படி, அதெல்லாம் கிடையாது. என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஃபேக்ட் கிடையாது. மனு எழுதுறது என்னது பேப்பர் படி, சாட்சி படி தான் ஃபேக்ட். நீங்க அப்போ அதனாலதான் நாம சொல்ல வரோம், யாராவது அந்த தேதியில இல்ல அப்படின்னா அவன் வந்து செஞ்சாலும் அவன் பேப்பர் அந்த தேதியில அவன் வந்து செஞ்சதுக்கு நீங்க ஆதாரம் வைக்கணும். அவன் தான் உள்ள வந்து அத்துமீறினா என் இடத்துல அப்படின்றது பேப்பரு வைக்கணும். அன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், சிஎஸ்ஆர் இருந்திருக்கணும், அன்னைக்கு அவன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணும், அன்னைக்கு அவன் விசாரணை கூப்பிட்டுருக்கணும், கால் பண்ணி பேசியிருக்கணும். அதான் பேப்பரு. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்ல வரும்? அதெல்லாம் எதுவுமே நடக்கல, கம்முன்னு விட்டுட்டீங்க, ஒரு தேதியை போட்டீங்க. அப்புறம் அவன் போய் நான் இத்தனை தேதி கல்யாணம் ஆகிட்ட பண்ண லாட்ஜில் இருந்தேன். இல்ல சார் இந்த 4 நாள் நான் மெடிக்கல்ல இருந்தேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் சார், இவன் போய் சொல்றான் சார்னா ஃபேக்ட் கிடையாது. ரைட்டுங்களா? பேப்பர் காப்பாத்திரும். என்ன காப்பாத்திரும்? பேப்பர் காப்பாத்திரும். அப்போ நீதிமன்றத்திற்கு எப்படி பிளைண்ட் எழுதுறீங்களோ, எவிடன்ஸ் ஆக்ட் படி ஃபேக்ட்னு நினைக்கிறீங்களோ, அதன்படிதான் உங்க பட்டா மேல்முறையீட்டு வழக்குகளுக்கும் உங்களுடைய பட்டா குறைபாடுகளுக்கும் நீங்க மனு எழுதும் பொழுது சும்மா பட்டா கொடுங்க கடமைக்கு எழுதாம, பிரபஞ்சியா பின்னடிக்காம